நம்ம கல்யாணத்தை மறந்துட்டீங்களா என்ன? எங்க அப்பா கூட தானே உங்க காலை கழுவுனாரு. 25 வருஷம் ஆயிட்டதால பழக்க வழக்கெல்லாம் மாறிடுமா என்ன? இப்ப எதுக்காக இந்த பாதம் கழுவுற சடங்கெல்லாம்? இந்த பழக்க வழக்கங்களை செஞ்சாகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. சரியா சொன்னீங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணணும்? அப்படி பார்த்தோம்னா எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கணும் சாந்தி. கல்யாணத்துல மாப்பிளைய விஷ்ணு ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பொண்ணையும் லக்ஷ்மி ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் இந்த கல்யாணம் தெய்வீக கல்யாணமா இருக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம் ஆகாஷ், நீங்க உங்க பொண்ண கன்னிகாதானம் பண்றீங்க. யாருக்கு நீங்க கன்னியாதானம் பண்றீங்களோ அவர் உங்களுக்கு கடவுளுக்கு சமானம் தானே? ஆமா. நீங்களே சொல்லுங்க, தினமும் பூஜை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை சுத்தப்படுத்துறோமா இல்லையா? அவருக்கு அபிஷேகம் பண்றோமா இல்லையா? அதே மாதிரிதான் மாப்பிள்ளையோட பாதத்தையும் நம்ம கழுவணும். அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் நாங்க மாப்பிளைய கடவுளா நினைச்சு பூஜிக்கிறோம். இங்க பாருங்க ஆகாஷ், இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எதுவா வேணா இருக்கட்டும், நான் எல்லாம் செய்ய தயாரா இருக்கேன். பார்த்து அப்படி மயங்க போறாரு. நீ மட்டும் என்ன, நீயும் அழகாதான் இருக்க. இன்னைக்கு நிறைய பசங்க உன் பின்னாடி சுத்த போறாங்க. பாவம், யார் மாட்ட போறான்னு தெரியல. வைஷு, இங்க பாருங்க மேடம், உங்களோட அசிஸ்டன்ட் வரலையா? அந்த கியூட் சர்தார். அவனா? அவன் பேரை கூட சொல்லாதீங்க. அவனுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாத அம்மா, கண்ணு தெரியாத தங்கச்சி இல்லன்னா எப்பயும் அவனை வேலையை விட்டு அனுப்பியிருப்பேன். என்னது, அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? பத்தாததுக்கு தங்கச்சி கண்ணு தெரியாதா? காக்கா, நீங்க இன்னுமா ரெடி ஆகல? எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. வாவ் மை பிரின்ஸ் சார்மிங், நீ ரொம்ப அழகா இருக்க. வெளியே என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆகாஷ் அங்கிள் மகேஷ் அண்ணனோட பாதத்தை கழுவ போறாங்க. என்னது, பாதத்தை கழுவ போறாரா? ஏ, வாட் நான்சென்ஸ். மகேஷ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எப்படி ஒத்துக்கிட்டான்? அதுவும் அப்பாவை. How sick is that? இல்ல வைஷு, நீ வெளியே போக கூடாது. ரத்னா, ஆனா அப்பா. ப்ளீஸ், நான் போயே ஆகணும். என் மேல சத்தியம். நான் உன்னை வெளியே கூட்டு போற வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது.
வா மகேஷ், உட்காரு உட்காரு. நீ உன் ஷூவை கொஞ்சம் கழட்டுப்பா. ஒரு நிமிஷம் அங்கிள். அங்கிள், நான் உங்களை வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா வெல்கம் பண்ணிட்டீங்க. அதுவும் எங்களோட கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சு. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா அங்கிள்? எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க தான் கடவுள். அதோட நீங்க வைஷுவோட அப்பாவாச்சு. அதனால எனக்கும் நீங்க அப்பா தான். அங்கிள், இப்பெல்லாம் காலம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. சம்பிரதாயங்களையும் நாம மாத்திரலாம். வாங்க, நான் உங்க பாதத்தை கழுவுறேன். இல்லப்பா இல்ல, ப்ளீஸ் என்ன செய்ய விடு. இல்ல அங்கிள், நான் கழுவுறேன். இங்க வாங்க. பாரு மகேஷ், இதெல்லாம் சம்பிரதாயம், செய்யட்டும் விடு. என்ன தடுக்காதீங்கம்மா, என்ன செய்ய விடுங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்குமா, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி சம்பிரதாயங்களையும் நம்ம மாத்திக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இந்த சம்பிரதாயங்கள் மாறலனா இன்னைக்கு உங்களால என் பக்கத்துல நின்றுக்க முடியுமா? இல்ல. ஏன்னா இந்த சம்பிரதாயம் தான் பொம்பளைங்களை ஊர்வலத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுது. நியாயப்படி பார்த்தா பாட்டியும் அங்க இருக்க கூடாதுல்ல. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொண்ணோட புகுந்த வீட்டுல தண்ணி குடிக்கிறது கூட பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்குதா? இல்லம்மா, இப்ப எல்லாம் மாறிடுச்சு. அதனால தயவு செஞ்சு என்ன இதை பண்ண விடுங்க. வாங்க அங்கிள். இங்க பாருப்பா, இந்த மாதிரி செய்யாத ப்ளீஸ். ஆகாஷ் அண்ணா வாங்க.
கொஞ்சம் சாந்தி அக்காவை பாருங்க, கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்கல்ல. இது வரைக்கும் நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதும் இல்ல, எங்கேயும் பார்த்ததும் இல்ல. மாப்பிள்ளை போய் மாமனார் கால கழுவுவாங்களா? சி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மள அவங்களானே தெரியல. கன்னியாதானம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி நடந்துக்கணும்னு புரிய வைக்கிறேன். என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறாங்கன்னு பாக்குறேன். வா. வந்துட்டியா? இப்பதான் உனக்கு டைம் கிடைச்சதா? இப்ப என்ன டைம் ஆச்சுன்னு பாத்தியா? வணக்கம்ங்க. அது கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ கிளம்பி வர்றதுக்கு எதுக்கு டைம் ஆக போகுது? நீ எதுக்காக கோட் போட்டு வந்திருக்க? இது என்ன உங்க சொந்தக்காரங்களோட கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கியா? அது உண்மைதானே. இப்ப நீ என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது போகட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் மேடம்? ஒன்னும் தேவையில்ல. நான் இப்போ கிளம்புறேன். நான் வேற ஒரு கல்யாணத்துக்கு போகணும். ஆனா நீ இங்கே இருந்து இவங்களுக்கு உதவி செய். ஓ கண்டிப்பா கண்டிப்பா. See you மேடம். இன்னைக்கு இந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 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 என்ன? இப்ப பெட்டர். வைஷு, ரத்னா. ஆமா. அட வாங்க, சீக்கிரம் வாங்க, கல்யாணத்துக்கு நேரமாச்சு. வாங்க. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க வைஷு. என்னாச்சுமா? பெரியம்மா, அப்பா மகேஷ் பாதத்தை கழுவினாரா? மகேஷ் அந்த மாதிரி செய்ய விடுவான்னு நினைச்சியா? இன்னைக்கு மகேஷ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? அதை பார்த்து நான் ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். மகேஷ் என்ன பண்ணான்னு தெரியுமா? மகேஷ் என்ன பண்ணா? ஆகாஷ மரியாதை கொடுத்து வரவேற்கணுங்கிறதுக்காக ஆகாஷோட பாதங்களை கழுவுனா. Really? சரி வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. मीठी गुड़ घाल
வாழ்க்கையில வந்ததுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ so much. என் வாழ்க்கையில வந்ததுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ so much. அட, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரமாமா? முதல்ல நாங்க சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும். கண்டிஷன்ஸா? ஓகே மச்சினிச்சி, எந்த கண்டிஷனா இருந்தாலும் சொல்லுங்க, ஆணையிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க எங்களோட வைஷுவை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். கூடவே நீங்க அவளோட கனவுகளையும் நிறைவேற்றணும். அதோட வேர்ல்ட் டூருக்கும் கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் வீட்டு வேலையும் செய்யணும். அதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றோம். ஓகேமா, ஓகே ஓகே ஓகே, உங்க எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே. வேணும்னா அடிமையா வாழ கூட தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்க விடுங்க.